குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. தமிழுக்கு ஆங்கிலம் 12/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று காலை 10:36 வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இரவு 9:36 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இரவு 7:42 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் இரவு 10:06 வரை பவகரணம், அதன் பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் இரவு 9:26 வரை மரண யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். இன்று முழுவதும் மரண யோகம் இருக்குது. சுபவேளைகளை தவிர்ப்பது நன்மையை தரும். அதே மாதிரி நல்லா இன்றைக்கி சாமியை கும்பிடுங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:26 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்ம முருகப்பெருமான் வழிபாடு செய்வது நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி தீபம் ஏற்றும் போது 6 வெற்றிலை தீபம் ஏற்றுங்கள். வடக்கு நோக்கி ஏற்றுங்க. ஏற்றுறதுல கூட சில பிரச்சனைகள் இருக்குது. சில பேர் எந்த பக்கம் ஏற்றுறதுன்னு தெரியாமல் ஏற்றுவாங்க. அதே மாதிரி அந்த வெத்தலையில் மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு வச்சு ஒரு பாக்கு வைங்க. வெறும் வெத்தலை வைக்காதீங்க, சரிங்களா? வச்சுட்டு 6 தீபம் ஏற்றுங்க. நீங்கள் நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினாலும் சரி, வடக்கு நோக்கி எரியிற மாதிரி ஏற்றிட்டு ஒன்று காலையில் 6 to 7 ஏற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மதியம் நீங்கள் 1 to 2 ஏற்றுங்க. அதுவும் முடியலன்னா சாயந்தரம் 6லேருந்து 7 ஏற்றுங்க. 8 to 9 தான் செவ்வாய் ஓரை. ஆனால் 6 to 7ன்றது சனி ஓரை வரும். அப்போ அந்த சனி ஓரையில் ஏற்றும் போது இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த போராட்டமான வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரலாம். இதை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நன்மையே நடக்கும், சரிங்களா? நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் துளசி, அது கூட அருகம்புல் வச்சு கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் அங்காரக பகவானும் இணைந்திருக்கிறார்கள். ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அக்னி ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் இன்னும் ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இருக்குன்னா மேஷ ராசி, விருச்சிக ராசி, இந்த மாதிரி ராசிக்காரர்கள் அதிக சூட்டு தன்மை அதிகரிக்கும். அதே மாதிரி சிம்ம ராசிக்கும் இருக்கும். உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும், அதே மாதிரி கும்பத்தில் சந்திர பகவானும் ராகு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். மீனத்தில் சனி பகவான். நம்ம திதி பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். திதி சூன்யத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். நம்ம எதுக்கு பார்த்தோம்? ஏகாதசிக்கு பார்த்தோம். இன்றைய தினம் துவாதசி அப்படின்னும்போது உண்மையிலே சொல்லப்போனால் வளர்பிறையில் பிறந்தவர்களாகட்டும், தேய்பிறையில் பிறந்தவர்களாகட்டும், துவாதசி திதி அன்னைக்கு பைரவருக்கு தேங்காயில் வெள்ளைத்திரியும் சிகப்பு திரியும் ஒன்றாக சேர்த்து இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வந்தால் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக தேய்பிறையில் பிறந்தவர்கள் இந்த துவாதசி திதி அன்னைக்கு போய் ஏற்றுங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். 2 வளர்பிறையில் பிறந்தவர்களும் ஏற்றலாம், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் தேய்பிறையில் பிறந்தவர்களுக்கு இந்த துவாதசி திதியில் பைரவருக்கு விளக்கு போடும்போது அவங்க வாழ்க்கையில் பண வரவு நிறைய வரும். இதை செஞ்சு பாருங்கள். தேங்காய் 2ஆக உடச்சி நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு
பைரவருக்கு போயிட்டு இலுப்பை எண்ணெயில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இலுப்பை எண்ணெயில் சிகப்பு திரியும் வெள்ளைத்திரியும் ரெண்டும் ஒன்றாக சேர்த்து தீபம் ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப இப்போ மாலை வேலையில் துவாதசி பிறக்குதுன்னா மாலையே போய் போட்டுருங்க. இப்போ மாலையிலன்னா ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு பிறக்குதுன்னா ஒரு 6-7 மணிக்கா போய் போட்டுட்டு வந்துடுங்க. இல்லை காலையில் பிறக்குதுன்னா காலையில் போய் போட்டுவா. சரிங்களா? சரி. துவாதசி திதியில் பிறந்தவர்கள், அந்த திதியில் பிறந்தவர்கள் எந்த கோவிலுக்கு சொல்லணும் அப்படின்னா வளர்பிறை தேய்பிறை இருக்குது. இவங்களுக்கு துலாம் மகரம் திதி சூன்யமாக வரும். அதே மாதிரி சாரகபாணி கோவில் எல்லாருக்கும் தெரியும். கும்பகோணம் இப்போ கூட திருவிழா நடந்து, சித்திரை திருவிழா, அதுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி தேய்பிறையில் பிறந்தவர்கள் ஜெயங்கொண்டான் மலைநாதர், அதாவது மலை ஈஸ்வரர் அப்படின்னு சத்திரன் டு வயலூர் போகிற வழியில் அது இருக்குது. அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வயசுக்கேற்ற தீபம் ஏற்றுங்கள், அர்ச்சனை அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்க. இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் எந்த கோவில் என்ன கொண்டு போய் என்ன வச்சுக்கணும், அது எப்பொழுதுமே எதை வச்சுக்கணும் பேக்கில் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதனால் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. நான் கரணத்தை பற்றி சொல்லிட்டேன், புரியுதுங்களா? கரணங்களுக்கு எந்த கோவில் அப்படின்றதும் சொல்லிட்டேன், திதி சூன்யத்துக்கும் சொல்லிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. துவாதசி முடிஞ்சு சதுர்த்தசி இதெல்லாம் ஒரு திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி, அமாவாசை வரும். அது முடிஞ்சவொடனே அது சொல்ல போகிறேன். அதனால் எல்லோரும் எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள். இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லணுன்னா ஃபீஸ் வாங்கி தான் சொல்லுவாங்க. அதனால் எழுதி வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள். சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உடலில் ஒரு விதமான சோர்வுகள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டு. அதே போல் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. பொதுமக்கள் பணியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஈடுபாடு அதிகரிக்கும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதே சமயத்தில் தொழிலில் மேன்மையும் இருக்கும். செலவுகளும் இன்றைக்கி கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட கிழக்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுரி நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த சோர்வு, அசதி இதெல்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. வேலையிலையும் ஆகட்டும், உத்தியோகத்திலையும் ஆகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், பொறுப்புகள்லாம் கூடும். கிருத்திகை நட்சத்திரக்கார மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். எதிர்பாராத வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்திலும் ஒரு அமைதி இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் தந்தையால் உங்களுக்கு செலவுகள் கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக உங்களுக்கு இருப்பார்கள். இன்றைய தினம் உங்களுடைய பேராசையை தவிர்த்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தெற்கு திசை அதிர்ஷ்டன் 7 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை கூடக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய ஒரு கனிவான பேச்சுக்கள் மூலம் எதிர்ப்புகளை எல்லாம்
இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு நிதான பேச்சு, நிதான போக்கு, இந்த மாதிரி ஒரு வேலையாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் ஒரு நிதானத்தை காட்டினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேற்றி கொள்வீர்கள். விவசாய பணிகளில் மேன்மை அதிகரிக்கும். அதனால் ஒரு நல்ல சூழல் ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. மகிழ்ச்சியும் இருக்கும். அதே சமயத்தில் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, இது மிஷினரி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். சுய தொழிலில் லாபகரமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. பொது காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு தனம் சேரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசையின் 5ஆம் எண் அசுநிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி நிலவும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பயண அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, எதிர்பார்த்த சில வேலைகள் நிறைவேறுவதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இறை வழிபாடு தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குது. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் நிதானமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது வேகத்தை கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி கூட்டாளிகளிடம் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை காட்டுங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போவது, புரிதல் இருப்பது இன்றைய தினம் நன்றாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இன்றைய தினம் மனதை பக்தியில் செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடதிசை அதிசயன் 2ஆம் எண் அசு நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர் தடை தாமதம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். அவர்களிடம் கவனத்தை கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனத்தை சிதற விடாதீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கி சுபம் நிறைந்த ஒரு நாள், சுபமான ஒரு நாள். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதில் எடுத்தால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது, குறைத்து கொள்வது நல்லது. தேவையற்ற பகைமையை தவிர்த்து கொள்ளுங்கள். அக்கம் பக்கம் இருப்பதை விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்தில் உள்ளவர்களை விட்டு கொடுத்து சொல்லுங்கள். தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வியாபார விஷயத்தில் அலைச்சல்கள் உண்டாகின்ற ஒரு தன்மை. தேவையற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது இன்றைய நாள் நன்றாக இருக்கும். கனிவோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அசு நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் வழியில் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் ஆதாயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சுப செய்திகள் மூலம் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். அதாவது அறப்பணிகள் தொடர்பான அறப்பணிகள்னால் கோவில் சம்பந்தப்பட்ட ஒரு அந்த பணிகள் தொடர்பான விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற உயர்வு கிடைக்கும். இன்றைய நாள் மனதில் இருந்து வந்த ஒரு குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய தெற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அசு நிறம்
கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு உண்டாகுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயத்தில் சில புரிதல்கள்லாம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். செயல்பாடுகளில் ஒரு சுறுசுறுப்போடு இன்றைக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம். வர்த்தகம் செயல்களில், அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்க, இந்த மாதிரி அதாவது பணம் போட்டு பணம் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணுறவங்களாம் இன்றைய தினம் சிந்தித்து முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். மனதிற்கு நெருக்கமானவர்கள் மூலம் மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை, அதிசயன் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர் சுறுசுறுப்பாக இன்றைக்கி இயங்கக்கூடிய ஒரு தன்மை. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். பொழுதுபோக்கு தொடர்பான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல அங்காரக பகவான் 6ஆம் இடத்துல அங்காரக பகவான். அதனால் சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஓட்டல் தொழில், இந்த டீ கடை, செங்கல் சூளை, இந்த மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணால் நல்லாயிருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவார்கள். அதே மாதிரி அறிவியல் சார்ந்த துறைகளில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் மூலம் இன்றைக்கி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. இன்றைய நாள் உயர்வு தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகு திசை, அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக அமைஞ்சிருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை இன்னைக்கு கூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வாக்கு சாதுரியம், பேச்சு திறன், இந்த திறன் மூலம் உங்களுக்கு லாபங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக குறையும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளில் கவனத்தை செலுத்துங்கள். தேவையற்ற ஒரு பிரச்சனை வராமல் பார்த்துக்கங்க. உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள்லாம் விலகுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைய தினம் சோர்வெல்லாம் நீங்கி உடலில் ஒரு சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே சிறுதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்றைய நாள் பிள்ளைகளால் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும், அவர்களால் செலவும் இருக்கும். அவர்களால் தேவையற்ற பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி கூடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே,
பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்புகள் எல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லுங்கள். முயற்சிக்கு ஏற்ப ஒரு பலன்கள் கிடைக்கின்ற முயற்சி எடுக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் முயற்சி எடுத்தால் நன்றாக இருக்கும். இன்றைக்கி வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அடுத்த இனத்தவர் மக்களிடம் பேசும்போது தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவோடு செயல்படுவார்கள். பெரிய அதாவது முதுநிலை கல்வி படிக்கிறவர்கள் அது தொடர்பான விஷயத்தில் சிந்தித்து செயல்படுங்கள். மாணவர்கள் இன்றைய நாள் சாந்தத்தோடு எதையும் செல்லுங்க, சிறப்பாக இருக்கும். அதாவது எதை செஞ்சாலும் எதை பேசினாலும் பொறுமையோடு நிதானத்தோடு சாந்தத்தோடு பேசுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அடுத்த மொழி பேசுபவர்களிடம் நிதானத்தோடு இருந்தால் அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்கள் வியாபார விஷயத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது. அதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்க பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு தயக்கமும் கால தாமதமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நிலுவையில் இருந்து வந்த தன வரவுகள்லாம் கிடைக்கும். சாமர்த்தியமான உங்கள் பேச்சுக்கள் மூலம் சில காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சிந்தனை போக்கில் ரொம்ப கவனம் தேவை. இன்றைய நாள் நன்மைகளும் நடக்கும். அதே சமயத்தில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கார். அதனால் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்க. 3ல் சூரியன் இருக்க அரசு சார்ந்த ஒரு செயல்பாட்டில் நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இருக்க அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் நேரிடும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமோடு செயல்பட வேண்டியது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் இன்றைய தினம் செலவுகள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மதிய வரைக்கும் உங்களுக்கு நிறைய செலவுகள் கூடும். அதே மாதிரி கோபத்தை கட்டுப்படுத்தினால் முன்னேறுவதற்கான சிந்தனைகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். பிள்ளைகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி விற்பனை துறையில் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. குடும்பத்திலும் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி அமைதி இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. கண் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி செவ்வாயும் இணைந்து அங்கே உட்கார்ந்துருக்கு. அதனால் கோபத்தையும் குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்களுடைய செயல்பாட்டில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அனுகூலமான பலன்கள் உருவாகும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் அமையும். அதிசய வடகு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.